மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 18. சுவி, நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல என்றான் நிதிஷ். இந்த ஹேண்ட்ஸம் மத்தான யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த முகம், ஜாலியான பேச்சு, வசீகரமான பார்வை, இப்படி இருக்கிற ஒருத்தனை எந்த வயசு பொண்ணுக்கு தான் பிடிக்காது? நான் எல்லாம் சத்தம் இல்லாம எத்தனை நாள் உன்னை சைட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? சின்ன வயசுல பேசி பழகி இருந்தா கூட அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் உன்னை நான் அதிகமா பார்த்ததே. அப்படி இருக்கும்போது உன் மேல ஈர்ப்பு இருக்கிறது சகஜம்தானே. அதுக்கு பேரு லவ் இல்லை நிதி. சும்மா நமக்கு பிடிச்சவங்கள சைட் அடிப்போம் இல்ல, அது மாதிரி தான். ஆனா நீ வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. ஏன்னா நீ எல்லாம் சிட்டி பையன், பணக்காரன் வேற. நீ வந்து சொன்னதும் நிஜமா ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை நம்புறதுக்கே எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனாலும் உன் லவ்வை அக்செப்ட் பண்ண எனக்கு பயம். ஏன் என்பதை போல் அவன் பார்த்தான். உனக்கே தெரியும் இல்ல, நவநீதன் சித்தப்பா கிட்ட நான் தான் ரொம்ப க்ளோஸ். விவரம் புரியாத வயசுல அவர் லவ்வால வீட்டில் நிறைய பிரச்சனை. அது நடந்தப்போ அதை பத்தி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனா வளர வளர எனக்கு நல்லாவே புரிஞ்சது. இப்பவும் வேதா சித்தி கையில் இருக்கிற அந்த தழும்ப பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். எதுக்கு தான் இந்த லவ் எல்லாம் பண்றாங்களோன்னு தோணும். ஸோ எப்பவுமே இந்த லவ் எல்லாம் வேணாம் அப்படின்ற முடிவுல தான் இருந்தேன். ஆனா நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணதும் உன்னை மிஸ் பண்ணவும் நான் தயாரா இல்லை. அதனால தான் வீட்டில் பேச சொன்னேன். வீட்டில் எல்லாருக்கும் சம்மதம்னா கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் சொல்லிவிட்டு அவனை ஆழ்ந்த பார்வை பார்த்தாள். அவனோ தவிப்போடு அவளை பார்த்து கொண்டு இருந்தான். சுவி, அப்போ வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுவாங்களோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? விரக்தியாக புன்னகைத்தாள். மென்மையாக அவள் கையை எடுத்து தன் கைகளுக்குள் அழுத்தி கொண்டவன், ப்ளீஸ் சுவி, சொல்லு என்றான். நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டு போன அந்த நிமிஷத்துல இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா ஒவ்வொரு தடவையும் என்ன நீ ஏமாத்திடுவ. ஆதி அண்ணா என்கிட்ட பேசும்போது இதை பத்தி ஏதாச்சும் சொல்லுவானான்னு எதிர்பார்ப்பேன். மாமா பெரியப்பா கிட்ட பேசினா இந்த விஷயமா இருக்குமான்னு மனசுல படபடப்போட காத்துக்கிட்டு இருப்பேன். அத்தை பெரியம்மா கிட்ட பேசினா ஏதாச்சும் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அவங்க பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வருவேன். நம்மளை பத்தி அத்தை ஏதாச்சும் பேசுறாங்களா அப்படின்னு காதை தீட்டிக்கிட்டு கேட்பேன். மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்தா என் அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு ஏதாச்சும் பேசுறாங்களா அப்படின்னு சத்தம் இல்லாம ஒட்டு கேட்பேன். மித்ரா சித்தி ஊருக்கு போயிட்டு வந்தா அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்னு எதிர்பார்ப்பா அவங்க முகத்தையே பார்ப்பேன். அதெல்லாம் கூட விடு. இந்த வீடு கிரக பிரவேசம் நடந்தப்போ ஞாபகம் இருக்கா? நான் இங்க சென்னையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால என்னையும் வர சொல்லி அத்தை கூப்பிட்டாங்க. அதனால வந்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமும் பைத்தியக்காரி மாதிரி இங்கேயே சுத்தி சுத்தி வந்தேன். அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்பி போற வரைக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இங்கேயே இருந்தேன். ஒரு வேளை நீ பிஸ்னஸ் தனியா பார்க்க ஆரம்பிச்சதுனால கல்யாணத்தை பத்தி இனிமேல் தான் அத்தையும் மாமாவும் பேசுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதை பத்தி நீங்க 3 பேருமே எதுவுமே பேசல. இருந்தும் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு விதத்துல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல நீ அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லை போல, அதனால தான் அவங்க எங்க வீட்டில் பேசல அப்படின்னு முடிவே பண்ணியிருந்தேன். ஜுவல் டிசைனிங்ல என்னோட திறமையை பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டேன். மாமாவை பார்க்குறப்போ எல்லாம் அதை பற்றி சொல்லுவேன். அப்படியாச்சும் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி நம்ம கல்யாண பேச்சை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குனேன். பல நாள் யோசிச்சிருக்கேன், உன்கிட்ட டைரெக்டாக வந்து திரும்பவும் கேட்கலாமான்னு. ஆனால் ஏதோ ஒரு தயக்கத்தில் அப்படியே விட்டுடுவேன். ஒருவேளை நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி ஒரு தயக்கத்தை கொடுத்துச்சோ என்னவோ என்றவள் சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. நிதிஷின் மனதில் புயல் அடித்து கொண்டிருந்தது. அவன் கைகளுக்குள் அடங்கியிருந்த தன் கையை மெல்ல விடுவித்து கொண்டு அவன் முகம் பார்த்து கேட்டாள், நான் என்ன சொல்ல வரேனோ இப்போ உனக்கு புரியுதா நிதி? நான் உன்னை லவ் பண்ணலை. ஆனால் உன்னை லவ் பண்ணுறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்லு, என்னோட கோபம் தப்பா? அவன் இல்லை என்பதை போல் தலையசைத்தான். ஆனால் வீட்டில் நம்ம கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ என் மேலே காட்டுன லவ், அதில் நான் உன்கிட்ட மொத்தமாக சரண்டர் ஆகிட்டேன். உன் மேலே இருந்த கோபம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. உன் கூட அவ்வளவு ஹாப்பியாக இருந்தேன். ஆனாலும் எப்போவாச்சும் ஒரு நாள் நீ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா எனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். உண்மையிலேயே உனக்கு என் மேலே விருப்பம் இருக்கா, இல்லை என்ன ஒரு சாய்ஸாக தான் வச்சுருந்தியா? ஆதி அண்ணா ஸ்டெப் எடுத்ததுனால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு எனக்குள்ள கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கோபத்தை தான் உன்கிட்ட சண்டையாக போடுவேன். அப்போ கூட இந்த நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக அன்னைக்கு எத்தனை ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நாளையும் நீ மறந்துட்ட. நான் ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீ கேட்கல. என் கோபம் ஏன்னும் நீ யோசிக்கல. பத்தாததுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை, உன்னை போய் லவ் பண்ணேன் பாரு,
அவன் அன்று கூறியதை அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் வாயை தன் கை கொண்டு அவசரமாக மூடினான் நிதீஷ். மென்மையாக அவன் கையை விலக்கிவிட்டு கூறினாள், நீயே சொல்லு. ஏற்கனவே மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகம். அந்த வேகத்துல தான் உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். இல்ல சுவி. அவன் ஏதோ சொல்லத் தொடங்க அவன் வாயின் மேல் தன் விரலை வைத்து மூடினாள். எதுவும் பேசாத, கொஞ்ச நேரம் இரு என்றவள், இனி எப்பவும் உன்கிட்ட அப்படி சண்டை போட மாட்டேன். நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? உண்மையிலேயே நான் இப்போ ஒரு தேவதை மாதிரி ஃபீல் பண்றேன். லவ் யூ, லவ் யூ ஸோ மச் என்றவள் அவன் டிஷர்ட்டை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். அவன் கன்னம் தாங்கி காதலோடு அவன் கண்கள் பார்த்து கூறினாள், ஐ எம் சாரி. இனி உன்கிட்ட எப்பவும் சண்டை போட மாட்டேன், ஓகேவா? அப்படியே அவனை அணைத்து கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள அவனும் அவளை அணைத்து கொண்டான். அவன் மனதில் வேதனை மிகுந்து இருந்தது. நான் உயிராக நேசிக்கும் பெண், எப்படியெல்லாம் இவளை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கற்பனை கோட்டை கட்டியிருக்க இவள் மனதை புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றத்தை தந்திருக்கிறேனே என்று வருந்தினான். அப்போது வாசலில் கார் சத்தம் கேட்க இருவரும் அவசரமாக விலகி கீழே எட்டி பார்த்தனர். மாதேஷின் கார் கேட்டை தாண்டி வீட்டிற்குள் நுழைந்தது. அதிலிருந்து மாதேஷும் நந்தினியும் இறங்கினார்கள். ஒரு விசேஷத்திற்கு சென்றிருந்தவர்கள் அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்தார்கள். நான் அத்தை மாமா கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன் என்று சிறு பிள்ளையை போல் சொல்லிக்கொண்டே வேகமாக அவர்களிடம் ஓடினாள் அஸ்விதா. ஏய் சுவி, இரு, ஓடாத என்றவாறே அவள் பின்னாலேயே ஓடி வந்தான் நிதீஷ். மாதேஷும் நந்தினியும் வீட்டிற்குள் வந்தபோது நிதீஷ் அஸ்விதாவை கையில் ஏந்தியபடி மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். அதை கண்டு மாதேஷ் பொன்வருமல் பூக்க நந்தினியும், மைசன், என்னடா இது? நீங்க லவ் பண்ணதான் உங்க அப்பா ஒரு ஃப்ளோரே கட்டி கொடுத்திருக்காருல்ல, இங்க எதுக்குடா என்றாள் செல்ல கோபத்தோடு. மை மம்மி, எங்க வயசுக்கு நாங்க எங்க வேணும்னாலும் லவ் பண்ணலாம். இனிமேல் நீங்க தான் இந்த ரொமான்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வைக்கணும் என்றவாறே அவளை கீழே இறக்கிவிட்டான். அதற்குள் மாதேஷ் சென்று சோஃபாவில் அமர்ந்திருக்க நந்தினியும் அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். அஸ்விதா வேகமாக சென்று அவர்கள் இருவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்து கைகளில் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்டே கூறினான் மாதேஷ், டேய், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நாங்களும் எப்போ வேணும்னாலும் ரொமான்ஸ் பண்ணுவோம் என்று சொல்லிக்கொண்டே நந்தினியை தன் தோளோடு அணைத்தான். வேகமாக அவர்கள் அருகில் வந்து நந்தினியை பிரித்து இருவருக்கும் நடுவில் அமர்ந்து கொண்டான் நிதீஷ். டேய் கடங்காரா, ஏண்டா இப்படி பண்ற என்றாள் நந்தினி அவன் முதுகில் ஒரு அடி வைத்து. எல்லாம் காரணமாதான். இது வரைக்கும் நீங்க அப்பா அம்மா, அதனால இதெல்லாம் ஓகே. இனி தாத்தா பாட்டி ஆக போறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அவன் சொல்வதின் அர்த்தம் விளங்க இருவருக்கும் சில நொடிகளே பிடித்தன. சந்தோஷமாக எழுந்து அஸ்விதாவிடம் ஓடினாள் நந்தினி. அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தாள். மாதேஷும் நிதீஷை அணைத்து உச்சி முகர்ந்தான். ரொம்ப சந்தோஷண்டா என்றான். அத்தை மாமா, 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ற அஸ்விதா நிதீஷின் கையை பிடித்து இழுத்து அவர்களின் காலில் விழுந்தாள். அவர்களை ஆசீர்வதித்த மாதேஷும் நந்தினியும் அளவில்லாத சந்தோஷத்தில் தத்தளித்தார்கள். நந்தினி, முதல்ல இதை மாமா கிட்ட சொல்லணும் என்றான் மாதேஷ். நோ டாடி, நான் ஆதிக்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். டேய், நாங்க தான் சீனியர்ஸ், ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது. என் குழந்தையோட தாய் மாமன் அவன், அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஐயய்ய, இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றாள் நந்தினி. அஸ்விதாவோ சிறு புன்னகையோடு அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டு இருந்தாள். 2 பேரும் இங்க வாங்க, உட்காருங்க, உங்க போனை எடுங்க. அவள் சொன்னதையெல்லாம் செய்தார்கள். இப்போ 2 பேரும் ஒரே நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுங்க. யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க பதறினாள் அஸ்விதா. அத்தை, என்ன பண்றீங்க? லேட்டா எடுக்கிறவங்க இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. வேண்டாம் அத்தை, அப்புறம் சண்டை தான் வரும். வந்தா வந்துட்டு போகுது, நமக்கு என்ன? சமாளிக்கிறது அவங்கவுங்க பாடு. அத்தை ப்ளீஸ். நீ சும்மா இரு அஸ்வி. 2 பேரும் ரொம்ப தான் ஆட்டம் போடுறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜோடியை அடக்கி வைப்போம். அஸ்விதா அவளை பாவமாக பார்க்க மாதேஷும் நிதீஷும் ஏற்கனவே ஒன்றாக அழைக்க தயாராகி விட்டிருந்தனர். இருங்க, நான் 1 2 3 சொல்றேன். 2 பேரும் ஒரே நேரத்துல தான் கால் பண்ணணும் என்று விட்டு நந்தினி சொல்லத் தொடங்க மாதேஷ் முரளியையும் நிதீஷ் ஆதியையும் அழைத்தனர். அழைப்பை முதலில் ஏற்றது யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.